ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்தை கில்லாதே சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, கௌதம் வேஷ்டி சட்டையோடு வரதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இவனுக்கு மாப்பிள்ளை கலை வந்துடுச்சுதில்லன்னு சந்தோஷ் அபர்ணா கிட்ட கேட்க, ஆமாம் அவன் கலக்குறான்னு அபர்ணா சொல்கிறாங்க. ஏசி ஒர்க் ஆகாததுனால எல்லாருக்குமே ரொம்ப வேர்க்க ஆரம்பிக்குது. அப்போ சகுந்தலாவும் லக்கியும் கௌதம் கிட்ட அதை பற்றி பேசுகிறாங்க. கௌதம் என்ன சொல்கிறதுக்குன்னு தெரியாமல் அமைதியாக நிற்கிறாரு. இதை கவனிச்ச ராகுல், எதுக்காக எல்லாரும் தனியாக வந்து நின்று பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஏண்டா ஆஸ்திரேலியா மாப்பிள்ள உனக்கு வேர்க்கவே இல்லையான்னு லக்கி கேட்குறாரு. அண்ணனுக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் ஏசி இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் வேணா பாருங்க, இந்த கல்யாணம் நம்ம நினச்சதை விட சிறப்பாக நடக்க போகுது. கல்யாணம்னா அது இப்படி தான் நடக்கணும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் மாலை மாற்றுறதுனால கல்யாணம் ஆயிடுமா? இப்போ பாரம்பரிய முறைப்படி நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த கல்யாணத்தை பற்றி நம்ம பேசி சிரிக்க போகிறோன்னு ராகுல் கௌதம் கிட்ட சொல்லிட்டு, வாங்கண்ணா நம்ம போகலான்னு அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த ஏசி பிரச்சனையை பேசி கௌதமை டென்ஷன் ஆக்கிடலான்னு பார்த்தா, நீ பெத்த கடைசி பையன் இப்படி சொதப்பி விட்டுட்டானேன்னு லக்கி சொல்ல, என்ன பண்ணுறதுக்குன்னு சின்ன வயசுலேருந்தே அவன் அப்படிதான், சரி விடுன்னு சகுந்தலா சொல்கிறாங்க. ஸ்னேகாக்கு பெயில் கிடச்சிருது. அவங்க லாயர்கிட்ட நான் உடனே கௌதமை பார்க்க போகிறேன்னு சொல்ல, மேடம் இதே கண்டிஷனல் பெயில் தான், மறுபடியும் நீங்கள் அரெஸ்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு பெயிலே கிடைக்காதுன்னு அவர் சொல்கிறாரு. கௌதமை பார்த்தா தானே பிரச்சனை, அந்த மதுமிதாவுடைய ஃபோன் நம்பர் கேட்டேனே உங்களுக்கு கிடைச்சிதான்னு கேட்க, நான் உங்கள் ஃபோனுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் மேடம்னு லாயர் சொல்கிறாரு. சரி இது போதும், நான் அந்த மதுமிதாவை பார்த்து பேசுகிறேன்னு ஸ்னேகா கிளம்புறாங்க. காசி யாத்திரை சடங்கு நடக்குது. கௌதம் காசி யாத்திரைக்காக கிளம்புறாரு. அவரை ராமகிருஷ்ணன் தடுக்கிறாரு. என் பொண்ணு எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அவளை மன்னிச்சு ஏற்றுக்குங்க மாப்பிள்ளன்னு அவர் கையெடுத்து கும்பிட்டு கேட்க, சரி உங்களுக்காக நான் ஏற்றுக்கிறேன்னு கௌதம் சொல்கிறாரு. அப்புறமா வாங்க மாப்பிள்ள உங்களுக்கு பாத பூஜை பண்ணுறேன்னு ராமகிருஷ்ணன் சொல்ல, வேண்டாம் மாமா நீங்கள் உட்காருங்கன்னு கௌதம் சொல்கிறாரு. அதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இல்லை மாப்பிள்ள இதில் நான் உட்காரக்கூடாது, நீங்கள் தான் உட்காரணும்னு ராமகிருஷ்ணன் சொல்ல, இல்லை மாமா இதில் நீங்கள் உட்காருங்கன்னு கௌதம் சொல்கிறாரு. மாப்பிள்ள சாஸ்திரப்படி நான் தான் உங்களுக்கு பாத பூஜை பண்ணணும், இது நம்ம முன்னோர்கள் உருவாக்கியது, இதை நம்ம மீறக்கூடாதுன்னு ராமகிருஷ்ணன் சொல்ல, சாஸ்திரம் சொல்கிறீங்களே மாமா, அதை யார் உருவாக்குனது? நம்மளை மாதிரி மனுஷங்க தானே. எனக்கு என்னோட அப்பா தான் ரோல் மாடல், அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். அவர் இந்த இடத்துல இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட இடத்துல தான் நான் உங்களை வச்சு பார்க்குறேன். அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எனக்கு பாத பூஜை பண்ணால் அது நல்லதில்லை மாமா, நான் தான் உங்களுக்கு பண்ணணும், நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி கௌதம் பாத பூஜை பண்ணுறாரு. அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. என்ன சக்கு இதெல்லாம், இவங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு பார்த்தா இவன் என்னென்னா அந்த ஆளோட காலை கழுவிட்டு இருக்கான்னு லக்கி கேட்க, இங்கே தானே அவனால் கழுவ முடியும், வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அங்கே நான் சொல்கிறது தான் சட்டம், நான் சொல்கிறது மட்டும்தான் அங்கே நடக்க போகுது. நான் தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே, ஆனால் நடிக்கிறது மட்டும் மதுமிதாவாக இருக்கும்னு சகுந்தலா சொல்கிறாங்க. பாத பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா ராமகிருஷ்ணன் எழுந்து கௌதம் கட்டி பிடிக்கிறாரு. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்ல, ஆமாம் மாப்பிள்ளை என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ, இத்தனை பேர் முன்னாடி எங்கள் மேலே நீங்கள் என்ன மரியாதை வச்சுருக்கீங்கன்னு காட்டிட்டீங்கன்னு ரேணுகா சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீனில் மாயாவை காட்டுறாங்க. மாயா போட்ட ஃபேஸ் க்ரீம்னால அவங்களுக்கு முகம் ஃபுல்லாக அலர்ஜியாக வந்துடுது. அதை பார்த்த மாயா அழுதுகிட்டே ஜீவாவை சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. ஜீவாவும் வந்து என்னாச்சு மாயான்னு கேட்க அவங்களோட முகத்தை காட்டுறாங்க. என்னாச்சு மாயா இதெல்லாம் என்னதுன்னு கேட்க, நான் போட்ட ஃபேஷியல் க்ரீமால் ஏதோ ஆயிடுச்சு ஜீவா, இனிமேல் இது என் முகத்துலேருந்து போகாதா ஜீவா, நான் ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர், 4 இடத்துக்கு போகக்கூடியவ, இந்த முகத்தோட போனால் எல்லாரும் என்னை பற்றி என்ன பேசுவாங்க, இது மட்டும் என் முகத்துலேருந்து போகலை நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஜீவான்னு சொல்கிறாங்க. நீ அழாத மாயா, நான் இப்போவே போய் ரிசப்ஷனில் ஏதாவது டாக்டர் இருக்காங்களான்னு கேட்டுட்டு வரேன்னு ஜீவா போகிறாரு. கௌதம் மணமேடையில் வந்து உட்கார்றாரு. அவருக்கு ரொம்பவே வேர்க்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து அபர்ணா, என்னடா ஆச்சுது கௌதம்க்குன்னு சந்தோஷ் கிட்ட கேட்க, அவனுக்கு ரொம்ப வேர்க்குது போல, ஏசி இல்லாமல் அவனால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவன் எப்பவும் எடுத்துக்கிற அந்த ஆங்ஸைட்டி டேப்லெட்டை எடுத்துகிட்டு வந்தியான்னு அபர்ணா கேட்க, வரக்கூடிய டென்ஷனில் நான் அதை மறந்துட்டேன்னு சொல்கிறாரு. அடுத்ததான் மதுமிதா வந்து மணமேடையில் உட்காடுறாங்க. மதுமிதா கௌதமே பார்க்குறாங்க. கௌதம்க்கு நல்லாவே வேர்க்குது. அவர் தொடச்சிக்கிட்டே இருக்க, அண்ணன் அண்ணி வந்துட்டாங்க பாருங்கன்னு ராகுல் சொல்ல, கௌதம் திரும்பி பார்க்குறாரு. பக்கத்துல மதுமிதா இருக்கிறத பார்த்து சிரிக்கிறாரு. அப்புறமா மது கிட்ட, ரொம்ப வேர்க்குது, எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது, நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த ஏசி ஒர்க் ஆகுமான்னு விசாரிக்க சொல்லுங்கன்னு கௌதம் கேட்க, சரின்னு மதுமிதாவும் ராமகிருஷ்ணனை கூப்பிட்டு சொல்றாங்க. மது கௌதமுடைய நிலைமையை பார்த்துட்டு, இவர் நம்ம கிட்ட கேட்ட ஒரே விஷயம் அந்த ஏசி மட்டும்தான், அதை கூட நம்மளால செஞ்சு கொடுக்க முடியலேன்னு வருத்தப்படுறாங்க. கல்யாண மண்டபத்துக்கு ஸ்னேகா வந்து இறங்குறாங்க. இதோட எபிசோட் முடியுது.